ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வர பிள்ளைங்க எல்லாமே குழம்பு சாதமே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்காக ஒரு வெரைட்டி ரைஸ், அதுவும் சீனிக்கிழங்கு வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு சீனிக்கிழங்கு நல்லா வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அண்ட் வெங்காயத்தையும் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய், நெய் இதெல்லாம் ஊற்றின பிறகு கேஷ்யூ, கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டு கேஷ்யூ ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணுவோம். அப்படி சாட்டே பண்ண உடனே நம்ம வந்து வெட்டின வெங்காயத்தையும் துருவின பொட்டேட்டோவையும் போட்டு சீனிக்கிழங்கையும் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து குக் பண்ணுவோம். சீனிக்கிழங்கு உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆயிரும். அதுவும் இந்த சீனிக்கிழங்குல நிறைய பெனிஃபிட்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுங்க. நல்லா வந்து சீக்கிரம் ஒரு 2-3 மினிட்ஸ்ல குக் ஆன சீனிக்கிழங்கோட நம்ம வந்து வடிச்ச சாதத்தையும் போட்டு ஒரு பெரட்டிட்டு நம்மளுக்கு தேவைப்படுற சீசனிங், நான் வந்து பெப்பரும் ஆரிகனாவும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம பிள்ளைங்க எந்த காரம் சேர்ப்பாங்களோ நீங்க அந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. ஃபைனலாக நல்லா சாட்டே பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுடைய சீனிக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க.